நண்பர்களுக்கு வணக்கம். MEGT அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். முக்கியமான 50 நடப்பு நிகழ்வுகளை காண்போம். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் முதலிடம் பிடித்து தங்கம் வென்ற அணி எது? இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி. இந்தியாவின் படைப்பாற்றல் மிக்க நடிகர் கின்னஸ் சாதனை படைத்தவர் யார்? நடிகர் சிரஞ்சீவி. 2025ஆம் ஆண்டு ஆஸ்கருக்கு இந்தியா சார்பில் எந்த திரைப்படம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது? லாபதா லேடீஸ். எத்தனையாவது ஆஸ்கர் விருது 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது? 97வது. 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுகள் யாருக்கு வழங்கப்பட உள்ளது? கவிஞர் மு. மேத்தா, பாடகி பி. சுசிலா. 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டது? திரைப்பட வசனகர்த்தா ஆரூர் தாஸ். இலங்கை பிரதமராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஹரிணி அமரசூரியா. ஹங்கேரி நாட்டில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் இந்திய ஆடவர் அணியின் கேப்டன் ஸ்ரீநாத் நாராயணன். சீனாவில் நடைபெற்ற ATP 250 போட்டியான ஹாங்ஸி ஓபனில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் ஆன அணி எது? ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாத். எந்த தொழில்நுட்பமானது தானியங்கி ரயில் பாதுகாப்பு கட்டமைப்பாகும்? கவச். எத்தனை நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் உள்ளன? 24. மக்களவையில் எத்தனை நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் உள்ளன? 18. மாநிலங்களவையில் எத்தனை நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் உள்ளன? 6. யார் நாடாளுமன்ற நிலைக்குழுக்களின் தலைவர் உறுப்பினரை நியமிப்பார்? சபாநாயகர். தற்சார்பு இந்தியா திட்டம் கொண்டுவரப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? 10 ஆண்டுகள். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்டது? 90. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகளில் பேட்மிண்டன் விளையாட்டில் வெள்ளிப் பதக்கம் வென்றவர் யார்? துளசிமதி. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகளில் பேட்மிண்டன் விளையாட்டில் வெண்கலப் பதக்கம் வென்றவர் யார்? நித்யஸ்ரீ மனிஷா. பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகளில் உயரம் தாண்டுதலில் வெண்கலப் பதக்கம் வென்றவர் யார்? மாரியப்பன். போக்சோ சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2012. போக்சோ சட்டம் என்றால் என்ன? பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். சிறார் நியாய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2015. சிறார் நியாய சட்டம் என்பது ஜீவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். 2024ஆம் ஆண்டின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? TY சந்திரசூட். சிறார்கள் நிர்வாண படம், சிறார் தொடர்புடைய பாலியல் காட்சிகள் ஆகியவற்றை ரகசியமாக பார்ப்பதும் பாதுகாப்பதும் பகிர்ந்து கொள்வதும் குற்றம்தான் என எந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்தார்? TY சந்திரசூட் தலைமையில் அமைந்த 3 பேர் அமர்வு. TY சந்திரசூட் தலைமையில் அமைந்த 3 பேர் அமர்வின் தீர்ப்பை JP பார்த்திவாலா எழுதினார். அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்ன? சிறார்கள் நிர்வாண படங்களையும் சிறார் தொடர்புடைய பாலியல் காட்சிகளையும் பாதுகாப்பது அவற்றை பகிர்ந்து கொள்ளுதல் உத்தேசத்தில்தான் என்று கருதி நடவடிக்கை எடுக்கலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குழந்தைகளின் நிர்வாண படங்கள் என்கிற வார்த்தையை நீக்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக சிறார்கள் உடல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியதின் அடையாளங்கள் என்று சட்டத்தை மாற்றி அமைக்க மத்திய அரசை உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கொண்ட சட்டத்தின் பெயர் என்ன? போக்சோ. இந்தியாவில் இருந்து எத்தனைக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்யப்படுகிறது? 90. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014 செப்டம்பர் 25ஆம் நாள். ராகுல் காந்தி மேற்கொண்ட அரசியல் யாத்திரையின் பெயர் என்ன? பாரத் ஜோடோ யாத்திரை. அத்வானி மேற்கொண்ட அரசியல் யாத்திரையின் பெயர் என்ன? ரத யாத்திரை. மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகரில் உள்ள காலாட்படை பயிற்சி மையத்தில் 12 வார இராணுவ தொழில்நுட்ப பயிற்சியில் பங்கேற்க எந்த நாட்டை சேர்ந்த படை வீரர்கள் வந்துள்ளனர்? தான்சானியா மக்கள் பாதுகாப்பு. எந்த புதிய திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள்
தொழில் தொடங்க வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. முதல்வரின் காக்கும் கரங்கள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ஆப்பிள் நிறுவனம் தனது புதிய கைபேசிகளை இந்தியாவில் தயாரித்து அறிமுகப்படுத்தியுள்ளது? ஐபோன் 16. குடும்ப வன்முறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005. மதங்களையும் கடந்து அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும் சட்டம் குடும்ப வன்முறை சட்டம் 2005. ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சமக்ர சிக்ஷா எந்த விகிதாச்சாரப்படி பிரிக்கப்படுகிறது? 60-40. தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்த அழுத்தம் தரும் உடன்படிக்கை எது? பி.எம்.ஸ்ரீ திட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கை. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது நடத்தப்படும் மனிதாபிமானமற்ற நிகழ்வுகளுக்கு காரணமான அரசு எது? இலங்கை அரசு. லெபனான் தலைநகர் எது? பெய்ரூட். தற்போதைய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே.ஆர். ஸ்ரீராம். இணையதள குற்றங்களுக்கான புகார் எண் 1930 1930. உடான் திட்டம் எதன் தொடர்புடையது? சாமானிய மக்களுக்கும் விமான சேவை. நாய் வளர்ப்புக்கு உரிமம் பெற எந்த வயது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? 18 வயது. வெறிநாய் கடிக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டர். லூயி பாஸ்டர் மறைந்த தினம் எது? செப்டம்பர் 28. சர்வதேச ரேபிஸ் தினம் செப்டம்பர் 28. சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக எந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? கீழடி. சமூக மற்றும் பொருளாதார நிலைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். பிரதமர் மோடியால் பாராட்டப்பட்ட மூலிகை தோட்டம் அமைத்துள்ள மதுரை ஆசிரியை பெயர் என்ன? சுபஸ்ரீ. நன்றி.